வணக்கம் இந்தியா. இன்றொரு தகவல். நம்ம we are into the nearing stages of advanced tax முடிஞ்சு போச்சு 15ஆம் தேதி. இப்போ இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது இல்லையா? இதில் நம்ம எப்பொழுதும் ஃபார்ம் 26AS அப்படின்னு சொல்லுவோம். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 168 அப்படிங்கிறத இந்த வருஷத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பிஃபோர் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கணும். ஸ்டில் இந்த வருஷம் வரலையும் ஃபார்ம் 26AS தான் வழிமுறையில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் டேக்ஸ் பேயர்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி 26ASல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுத்து அதில் உங்களுடைய கன்சாலிடேட்டட் டேக்ஸ் என்ன, ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் அது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. இந்த ஃபார்ம் 168ம் இந்த டீட்டெயில் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். அது வர வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போயிடும். அதுமாரி டேக்ஸ் பேயர்ஸ் இந்த 26ASம் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்போம், ஏஏஎஸ்ம்போம். இது ரெண்டுமே இந்த ஃபார்ம் 168 அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது ரெண்டுத்தையும் எடுத்து அதன் மூலியமாக இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய 26ASல கொடுக்கக்கூடிய டிடிஎஸ் டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் இருக்கும். அதுமாரி நீங்கள் ரெசிப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் டிவிடெண்ட்டு ஆர் த்ரூ த இன்கம் டேக்ஸில் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கோ அந்த கிரெடிட்டை நீங்கள் உங்களுடைய பேன் லெட்ஜரில் பார்க்க முடியும். ஃபார்ம் 168 ஆஃபரில் பார்த்தோன்னா ஸோ இது ரிவ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கீங்க, டிபென்ச்சர்ஸில் என்ன பண்ணியிருக்கீங்க, ரியல் எஸ்டேட் எல்லாமே அதில் நெட்டாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், ரீஃபண்டு, டேக்ஸ் டிமாண்ட் எல்லாத்தையும் அதுலேருந்தே கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். ஸோ அதுமாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிறதுனால ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அது உள்ளுக்குள்ளே போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய பேன், ஆதார் ரெண்டும் மேப் ஆகிருக்கிறதுனால. ஸோ டேக்ஸ் பேயர்ஸ் இப்போதைக்கு 168 நீங்கள் பார்த்து வச்சுக்கலாமே தவிர நெக்ஸ்ட் இயர்லேருந்து அது ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடும். அதனால் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் டவுன்லோட் ஃபார்ம் 26AS அண்ட் ஏஆர், வெரிஃபை பண்ணி உங்களுடைய டிடிஎஸ் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஸோ ப்ரூஃப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட அப்லோட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.